ஹாய் தமிழ் உறவுகளை, என்று கோவையில் தவிக தலைவர் நமது விஜய் அவர்கள் வருகை தந்து கால் பதித்திருக்கிறார். கோவையே அதிர்கின்றன. நமது நாட்டின் போலீஸ் அவர்கள் மிகவும் துல்லியமாக பாதுகாப்புகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். விஜய் அவர்களை உற்சாகமாக நம்ம கோவை மண்டலம் வரவேற்பு கொடுக்கின்றது. குங்குலும் ஐயா கில்லி என்பது போல விஜய் அவர்கள் மிக சரியாக தேர்வெடுத்து அங்கே வருகை தந்திருக்கிறார்கள். நமது தவிக தொண்டர்கள் அனைவர்களும் பக்க பாதுகாப்போட நிகழ்ச்சியை வெற்றிகரமாக ஆக்க வேண்டும். போலீஸ் மக்களுக்கு நம் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். பொதுமக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நாளை ஆட்சி நம் தமிழகத்திலே தலைவர் தங்க மகன் விஜய் அவர்களுடைய ஆட்சி அமைவதற்கு இது ஒரு சான்று. நம் தலைவர் வெளியிலே வருவதில்லை, அவர் வந்தால் என்ன ஆய் ஓய் என்று கத்தரிக்காய் என்று பேசியவர்களுக்கு இது சமர்ப்பணம். என் தலைவன் வீதிக்கு வந்தால் என்ன நடக்கும் என்பது இது ஒரு உதாரணம். தலைவா, நீ வெற்றி மாலை சூடுவாய். கண்டிப்பாக 2026 விஜய் என்ற தங்கத்தின் ஆட்சிக்கு கீழ் இந்த தமிழக மக்கள் நல்வாழ்வு வாழ இறைவனை பிரார்த்திப்போம். எல்லோரும் விஜய் அவர்களுக்கு ஓட்டுகளை போடுவோம் என்பது உறுதியெடுத்து இந்த ஆண்டு கொண்டிருக்கும் ஆட்சிகளை அகற்ற, நம் மக்கள் பணத்தை கொள்ளையடித்து நம் அனைவரையும் படிக்க வைத்தார்களாம் இந்த இப்பொழுது இருக்கும் ஆளுங்கட்சி அவர்கள். நம் உழைத்து நம் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து நம் பிள்ளைகளுக்கு பீஸு கட்டி படிக்க வைத்தது எல்லாம் நாமே. ஆனால் கொண்டாடுவது அவர்கள். நாங்கள் இல்லாட்டி நீங்கள் படித்திருப்பீர்களா, இல்லை சட்டை போட்டிருப்பீர்களா? யாரடா நீ? உன் அப்பன் காசிலேயா நாங்கள் படித்தோம்? உன் அப்பன் காசிலேயா நாங்கள் உடைகள் எடுத்தோம்? இந்த ஆளும் கட்சிகள் 50 ஆண்டு காலமாக ஊழல் செய்து இந்த ஆட்சி செய்தாலும் இந்த மக்கள் ஏன் அவர்களை ஜெயிக்க வைக்கிறார்கள்? காரணம் என்ன? ஏனென்றால் அவர்களுடைய வசப்பாடுகள், அதாவது வசனங்களாலும் மந்திரத்தாலும் இந்த மக்களை ஏமாற்று சொல்லுகளை பிரயோகித்து நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று நம்ப வைத்து நம் அனைவரையும் ஓட்டு போட வைத்து விடுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் 50 வயது 60 வயது மக்கள்தான் இன்னும் இந்த ஆட்சியாளர்கள் செய்யும் ஊழலை ரசிக்கிறார்கள். காரணம், ஏதோ இந்த ஆட்சியாளர்கள் ஒன்றை செய்துவிட்டால் அவர்கள் வீட்டு பணத்திலிருந்து செய்தது போல இந்த மக்களுக்கு எண்ணங்கள் தோன்றுகின்றது. ஆனால் 25 to 40 வயசு இருக்கும் இளைஞர்கள் அனைவர்களும் சிந்தித்து விட்டார்கள். இந்த ஊழல் செய்யும் இந்த கட்சிகளை அகற்ற வேண்டும். நல்லாட்சி தரும் இந்த விஜய் அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும். நல்லாட்சிகளுக்காக நாம் வித்திட்ட வேண்டும் என்பது இந்த